அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பிரகாஷ். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து மகிழ்ச்சி பற்றின பல பதிவுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக சில விஷயங்களை நான் பேச போகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் மகிழ்ச்சியாக இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பதிவுகள் நீங்கள் கேட்குறது மூலிமா அந்த மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. சரி, வளவலன்னு பேச வேணாம். இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்வேன் மனசு ரொம்ப முக்கியங்க. ஆமாம், மகிழ்ச்சியை முடிவு பண்ணுறதும் மனசு தான், மகிழ்ச்சி வேணான்னு முடிவு பண்ணுறதும் மனசு தான். அப்போ அந்த மனசு எப்படி நம்ம மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு போகிறது? சரி, இந்த மனசு ரொம்ப முக்கியமாக மகிழ்ச்சிக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா மனம் சார்ந்தவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கனால தான் நம்மளை மனிதன்னு கூப்பிட்றாங்க. இல்லைன்னா நம்மளும் ஒரு விலங்கில் ஒரு வகையான உயிரினங்களாக தான் இருந்திருப்போம். சரிங்களா? சரி, இந்த மனம் எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம், அதை எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம்? சரி, இந்த மனம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னென்னா இந்த விழிப்புணர்வு. அதாவது என்ன நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான் இல்லையா? அதாவது உங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர் உட்காந்து உங்களை டைரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இவங்கக்கிட்ட பேசு, அவங்கக்கிட்ட பேசாத, இவங்கள நண்பனாக பாரு, அவங்கள விரோதியாக பாரு, அவங்கக்கிட்ட சண்டைக்கு போ, இவங்கக்கிட்ட சமாதானமாக போ. ஏதாவது ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, அது யாருங்க? அதுக்கு பேர் தான் மனம்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மனம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஒரு சின்ன விழிப்புணர்வு இந்த இடத்துல தேவை நமக்கு. எப்பவுமே உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்குங்க, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இப்போது? என் மனம் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே உண்மையா? எந்த அளவுக்கு இதில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாக்குறதுக்கான தன்மை இருக்குது அப்படிங்கிறத நமக்குள்ளேயே ஒரு சுய ஆராய்ச்சி பண்ணணுங்க. ஏன்னா மனசு சொல்கிறது எல்லாம் கேட்டு நம்ம அதனுடைய பாதையில் போனோம் அப்படின்னா இது வரைக்குமே ஒரு 10% மகிழ்ச்சியான ஒரு அவுட்கம் கிடச்சிருக்கும். ஆனால் 90% பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த அவுட்கம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவை நோக்கி தான் போயிருக்கும். ஏன்னா இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது விழிப்புணர்வு அற்ற மனம் என்ன பண்ணுன்னா, பாஸ்ட்டில் நடந்த, அதாவது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் ரெஃபர் பண்ணும். கடந்த காலத்தில் நல்ல நிகழ்வுகள் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது நல்லதாக நோக்கி இது பயணிக்க ஆரம்பிக்கும். பட் அதுவே நெகட்டிவ் நிறைய நடந்துருச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ப்ரெசென்ட்டு நம்ம லைஃப் டைரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மனம் பற்றின ஒரு சின்ன விழிப்புணர்வை நம்ம கொண்டாடலாம். நம்ம என்ன யோசிக்கிறோம், எதை பற்றி யோசிக்கிறோம், யாரை பற்றி யோசிக்கிறோம், இது எல்லாமே சரியா, அல்லது இது கொஞ்சம் நம்ம மாறுபட்டு வரணுமா அப்படின்னு நம்ம ஒரு சின்னதாக நமக்குள்ளே ஒரு யோசனையை நம்ம செலுத்தும் போது மனம் அலர்ட் ஆகும். என்னடா அது, இவ்வளோ நாளாக நம்ம சொன்னதை மட்டும் கேட்டுட்டு இருந்தவன் இப்போ அவன் ஏதோ ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறானே அப்படிங்கும்போது உங்கள் மனம் அலர்ட் ஆகும். அலர்ட் ஆகும் போது அது யோசிக்கிறத நிறுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரியாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த இடத்துல நீங்கள் கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த விஷயத்த மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க அது சரியா தப்பான்னு. தப்புன்னு நினைக்கிற விஷயத்த உடனே நிறுத்திடுங்க, அந்த இடத்துல மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். சரின்னு நினைக்கிறத அதிகப்படுத்துங்க, அதில் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாக வரும். சரி நண்பர்களே, எல்லாமே நம்மளுடைய பயிற்சி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மனம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரம் நம்ம கூடவே தான் இருக்குது. அதை நம்ம அழகாக பயன்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறும். நண்பர்களே, இன்னிலிருந்து உங்கள் மனதை நீங்கள் கவனிங்க. உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, வெளியில் விட்டுருங்க நண்பர்களே. வெளியில் நிறைய விஷயங்கள் நடக்குது, உங்களோட நோக்கம் எல்லாமே வெளிநோக்கியாக இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை உள்ளே நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் உங்கள் மனம் பற்றின சிந்தனை. இதை கொஞ்சம் நீங்கள் ஆரம்பிங்க, வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். ஒவ்வொரு நொடிகளும் அழகாக இருக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுமே அழகாக மாறும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மனதை கொஞ்சம் பார்க்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சா வாழ்க்கை ரொம்ப பெருசாக மாறும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.
மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.